ஹாய், இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல 9th சாப்டர் ப்ராபபிலிட்டி பார்க்க போறோம். எக்ஸசைஸ் 9.1ல ஃபர்ஸ்ட் சம். யூ ஆர் வாக்கிங் அலாங் a street. If you just choose a stranger passing you, what is the probability that his next birthday will fall on Sunday? ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். அதாவது இங்க எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல வாக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வராரு. அதெல்லாம் அவருடைய பர்த்டே வந்து நெக்ஸ்ட் பர்த்டே வந்து சண்டே வர்றதுக்கான சான்சஸ் என்ன? அப்போ இங்க வீக்கை பத்தி சொல்லியிருக்காங்க. வீக்ஸ் வந்து 7 days இல்லையா? அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன இருக்க சான்சஸ் இருக்கு? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 7 சான்சஸ் இருக்கு இல்லையா? அப்ப n of s, n of s னா நம்பர் ஆஃப் s, எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? வீக்னா 7 தானே, அப்ப n of s வந்து 7 எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதுனா, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் சண்டே. ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் த நெக்ஸ்ட் பர்த்டே வில் ஃபால் ஆன் சண்டே. ஈன்ட்டு எடுத்துக்கோ, ஈவெண்ட்ன்றதுனால ஈ. இது வந்து சண்டே வர்றதுக்கு ஒரே ஒரு சான்சஸ் தான் இருக்கு இல்லையா? அப்போ சண்டே. n of e, n of e னா நம்பர் ஆஃப் e. நம்பர் ஆஃப் இல எத்தனை இருக்குன்னா 1 தான் இருக்கு. ஓகே, அப்ப 1. இப்ப நம்ம ப்ராபபிலிட்டி தான் எழுத போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறது தான் இது. கெட்டிங் த நெக்ஸ்ட் பர்த்டே will fall on Sunday. இது வந்து P of E சொல்வோம். ப்ராபபிலிட்டின்றதுனால P of E equal to n of E divided by n of S. Total sample space. இது ஈவெண்ட், நம்பர் ஆஃப் ஈவெண்ட். நம்பர் ஆஃப் ஈவெண்ட் எத்தனை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 1. n of s வந்து 7 கிடைச்சிருக்கு. அப்ப 1/7. probability of E, therefore probability of E equal to 1/7. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் சம் பார்க்க போறோம். What is the probability of getting a perfect square number from natural numbers 1 to 13? natural number 1 to 13ல இருக்க perfect square number என்ன? அதுக்கான probability தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து ரைட் பண்ணிடலாம். s equal to அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர்ஸ் வந்து 1 to 13 சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. இதுதான் s சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ n of s ரைட் பண்ணிடலாம். n of s னா நம்பர் ஆஃப் s. இந்த செட்டுக்குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 1 to 13னா எத்தனை? கண்டிப்பா 13 தான், ஆப்வியஸ்லி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஈன்னு எடுத்துக்கலாம். ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் a perfect square number. E. நம்ம ஏபிசிடி எந்த லெட்டர் சொன்னாலும் எடுத்துக்கலாம். ஈவெண்ட்ன்றதுனால இதை ஈனே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். E equal to, அதாவது 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 1 வரும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 4 வரும். 3 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 9. 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஆனா 16ன்ற நம்பர் இதுல இல்ல. அப்போ என்னென்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு? 1, 2, 3. எப்படின்னு புரியுதுங்களா? 1 ஸ்கொயர் பண்ணா 1 வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கு. 2 ஸ்கொயர் பண்ணா 2 2 சார் 4 இதுல இருக்கு. 3 ஸ்கொயர் பண்ணா 9 இருக்கு. ஆக அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணா 16ன்றது இந்த நம்பர்ஸ்ல இல்ல, இந்த செட்டுக்குள்ள இல்ல. அப்போ 1 2 3 தான் இதுக்கான ஆன்சர். இந்த n of e னா நம்பர் ஆஃப் e எத்தனை இருக்கு? 1 2 3, மொத்தம் 3 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அதனால n of e equal to 3.
அவங்க கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி தானே, சேம் ஈவெண்ட் எடுத்துட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ரைட் பண்ணிக்க வேண்டியதுதான். P of E equal to N of E divided by N of S. N of E வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3ன்னு கண்டுபிடிச்சோம். N of S obviously 13. Therefore, probability of E equal to 3 divided by 13. This is the answer for the question. Third sum பார்க்க போறோம். What is the probability of throwing an even number with a single standard dice of 6 face? ஒரு சிங்கிள் டைஸ் நம்ம த்ரோ பண்ணும்போது அதில் ஈவன் நம்பர் வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்றதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸை ரைட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டைஸை மட்டும் த்ரோ பண்ணும்போது என்ன கிடைக்கும், அதில் எத்தனை சைடு இருக்கும், 1 2 3 4 5 6 6 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ N of S என்னன்னா நம்பர் ஆஃப் எக்ஸ், எத்தனை நம்பர் இருக்கு, 6. ஒரு டைஸை த்ரோ பண்ணும்போது அதில் கிடைக்கிறது தான் இது. ஓகேவா, நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஈவன் நம்பரா இருக்க என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஓகே, லெட் A be the event of getting even number. ஈவன் நம்பரா இருக்கிறதுக்கு அவங்க ப்ராபபிலிட்டி கொடுத்தாங்க. அப்போ ஈவன் நம்பரா இருக்க என்னென்ன சான்ஸ், 2 வரும், 4 வரும், 6 வரும். அப்போ 2, 4, 6 ஈவன் நம்பரா இருக்கிறதுக்கான சான்சஸ். அப்போ N of A equal to எத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்போ N of A வந்து 3. நம்மளுக்கு தேவை ப்ராபபிலிட்டி ஆஃப் A. ப்ராபபிலிட்டி ஆஃப் A equal to N of A divided by N of S. ஓகே, N of A என்னன்னு கண்டுபிடிச்சோம், 3 divided by N of S 6. கேன்சல் பண்ண ஆன்சர் 1/2. This is the answer for the question. Thank you. 9.1ல fourth sum பார்க்க போறோம். There are 24 balls in a pot. If 3 of them are red, 5 of them are blue and the remaining are green, then what is the probability of picking out a blue ball, a red ball and a green ball? அதாவது ஒரு பாட்டுக்குள்ள 24 பால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து 3 வந்து ரெட்னு சொல்லிட்டாங்க, 5 வந்து ப்ளூன்னு சொல்லிட்டாங்க, ரிமைனிங் வந்து கிரீன் சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 24. இது 3 + 5 8. அப்போ 24 - 8 equal to 16 green ball. ஓகே, இதுல இருந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போறோம். இங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு இதை ரைட் பண்ணிட்டேன். N of S வந்து 24, ரெட் வந்து 3 பால்ஸ், ப்ளூ பால் வந்து 5, கிரீன் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 24ல இருந்து மைனஸ் பண்ணா 16 ரைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிக்கிங் அவுட் ஏ ப்ளூ பால். ஒரு பால் எடுக்கும்போது அது ப்ளூ பாலா இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன, ஓகேவா. அப்போ லெட் ஏ பி செலக்டிங் ஏ ப்ளூ பால். ஒரு பால் எடுக்கும்போது அது ப்ளூ பாலா இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன ஆகும், N of A equal to 5. ஏன்னா ப்ளூ வந்து 5 பால்ஸ் இருக்கு இல்லையா, அதனால N of A equal to 5. இப்போ ப்ராபபிலிட்டி தானே கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் A equal to N of A divided by N of S. N of A தான் என்னது 5 divided by N of S வந்து 24. Therefore 5 divided by 24 is the answer. செகண்ட் ஒன் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெட் பாலா இருக்கிறதுக்கான சான்சஸ் கேட்டிருக்காங்க. அப்போ லெட் பி செலக்டிங் ரெட் பால். N of B equal to ரெட் பாலா இருக்கிறதுக்கு சான்சஸ் 3 இல்லையா, அப்போ 3. ப்ராபபிலிட்டி ஆஃப் B equal to N of B divided by N of S. N of S 3 divided by S வந்து 24 இல்லையா, அப்போ N 3/24. இதை வந்து கேன்சல் பண்ணா 1 டைம் 8 டைம்ஸ் வரும் இல்லையா, 1 divided by
8. அப்போ நம்ம எடுக்கிற பால் வந்து ரெட் பாலா இருக்க சான்சஸ் 1 டிவைடட் பை 8. தேர்ட் ஒன் வந்து கிரீன் பாலா இருக்க சான்சஸ் கேட்டிருக்காங்க. அப்போ let C be selecting a green ball. N of C equal to green ball இருக்க chances 16. Therefore, probability of C equal to N of C divided by N of S. 16 divided by 24. இது வந்து 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 4 4s are 16. 6 மறுபடியும் இதை கேன்சல் பண்ணா 2 divided by 3. Therefore, 2 by 3 is the answer. Green ball இருக்க chances. Thank you. Fifth sum பார்க்க போறோம். When 2 coins are tossed, what is the probability that 2 heads are obtained? ஒரு 2 காயினை வந்து டாஸ் பண்ணும்போது ரெண்டுத்துலயும் வந்து ஹெட்டா வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணிக்கலாம். எஸ் ஈக்குவல் டு என்னென்ன வரும், 2 காயினை வந்து டாஸ் பண்ணும்போது என்ன வரும்னா ரெண்டுமே ஹெட்டா இருக்கலாம், ஒரு ஹெட் ஒரு டைலா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டைல் ஒரு ஹெட்டா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே டைலா இருக்கும். அப்ப எத்தனை சான்சஸ் இருக்கு? ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது 4 சான்சஸ் இருக்கு. அப்ப என் ஆஃப் எஸ் வந்து என்னன்னா 4. Let A be the event. Let A be the event of getting 2 heads. அதாவது 2 ஹெட்டா வர்றதுக்கு என்ன சான்சஸ்? ஒரே ஒரு சான்ஸ் தான். 2 காயின்லயுமே ஹெட் வர எத்தனை சான்ஸ் இருக்கு? ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு இல்லையா? ஓகே, என் ஆஃப் ஏ அப்போ 1. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ என் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு 1 கிடைச்சது, என் ஆஃப் எஸ் வந்து 4 கிடைச்சது இல்லையா? அப்போ 2 காயின்லயும் ஹெட் வர்றதுக்கு சான்சஸ் 1 by 4. This is the answer. Thank you. Next probability exercise 9.1ல 6th sum பார்க்க போறோம். 2 dice are rolled. Find the probability that the sum is equal to 1, equal to 4, less than 13. மூணுத்துக்கும் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. 2 டைஸ் வந்து ரோல் பண்றாங்க. ரோல் பண்ணும்போது அந்த 2 டைஸ்லயும் வர நம்பரை சம் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது 1 இருக்கணும், 4 இருக்கணும், ஐ மீன் 13 விட கம்மியா இருக்கணும், லெஸ் தென் 13. ஓகே, 2 டைஸ் வந்து த்ரோ பண்ணும்போது கிடைக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். அதாவது ஒரு டைஸ்ல 1 மட்டுமே இருக்கு, அடுத்தது 1 2 3 4 5 6. ஒரு டைஸ்ல 2 மட்டுமே ஸ்டாண்டர்டா வச்சுட்டு அடுத்தது அதே மாதிரி வர்றத சான்சஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டேன். 6 6 ஆர் 36 இருக்கு. அப்போ என் ஆஃப் எஸ் இந்த செட்டுக்குள்ள எத்தனை இருக்குன்னா 36 இருக்கு. இப்போ அவங்க ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டின்கான ஆன்சரை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈக்குவல் டு 1. முன்னாடி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணும் போது சம்னு சொல்லிருக்காங்க இல்லையா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1 அதாவது நம்ம 2 டைஸ் வந்து த்ரோ பண்ணும்போது ஆட் பண்ணி வர ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்ன்றாங்க, 1 இருக்கணும்ன்றாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்த உடனே 1 + 1 2 தான் வரும் இல்லையா? ஈக்குவல் டு 1 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ let A be the event of getting equal to 1. 2 நம்பர் ஆட் பண்ணும்போது 1 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 1 + 1 2 தான் வருது இல்லையா? அப்போ இதுல வந்து நம்பர்ஸே கிடையாது. n of a வந்து 0. நம்மளுக்கு அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு n of a divided by n of s. ப்ராபபிலிட்டி ஆஃப் n of a வந்து 0 இல்லையா? அப்ப 0 by anything என்னதான் வரும்? 0 தான் வரும். Probability of a equal to 0 by anything, therefore 0.
செகண்ட் ஒன் பாருங்க, ஈக்குவல் டு 4ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சம்ம வந்து ஆட் பண்ணும்போது 4ஆ வர்றதுக்கான சான்சஸ் இங்க பாருங்க. இந்த இது வருங்களா, இது ஆட் பண்ணா 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3, 1 + 3, இது வந்து 4 வரும். நம்மளுக்கு 4 வருதுன்னா அந்த டயகனல் இருக்கிறது இது ஃபுல்லாவே தான் ஆன்சர் வரும். நான் வேணா இதுல மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த சைடு 1 + 3, 2, 2, 3, 1, இது மூணுமே என்னதான் வரும், ஆட் பண்ணும்போது 4 வரும். ஈக்குவல் டு 4 தானே கொஸ்டின். அப்போ செகண்ட் ஒன் லெட் பின்னு எடுத்துக்கலாம். B be the event of getting equal to 4. 4 வர்றதுக்கு ஆனா ப்ராபபிலிட்டி B equal to என்னென்ன சான்சஸ் இருக்கு, 1, 3, 2, 2, 3, 3 சான்சஸ் இருக்கு இல்லையா. அந்த 3 சான்சஸ்மே இங்க நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 1, 3, 2, 2, 3, 1, மொத்தம் 3 சான்சஸ் இருக்கு. அப்போ n of b equal to 3. அங்க கேட்டிருக்கிறது ப்ராபபிலிட்டி தானே. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் b equal to n of b divided by n of s. n of b வந்து நம்மளுக்கு 3ன்னு கிடைச்சிருக்கு. n of s வந்து டோட்டலா 36. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் b equal to கேன்சல் பண்ணா 1 டைம்ஸ் வரும், 1, 2. அப்போ 1 divided by 12 is the answer. ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்க்க போறோம். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா less than 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. less than 13 போது பாருங்க, அதாவது சம் பண்ணும்போது ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் லாஸ்ட் நம்பர் பாருங்க, 6 + 6, இது ஆட் பண்ணாலே 12 தான் வரும் இல்லையா. அவங்க less than 13 கேட்குறாங்க. அப்போ இதுல இருக்க எல்லா நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நம்ம லாஸ்ட் நம்பர் ஆட் பண்ணும்போது 12 தான் வருது. less than 30னா 30யோட குறைவா இருக்கிறது தானே மீனிங். அப்போ இந்த செட்டுக்குள்ள இருக்க எல்லா நம்பர்ஸுமே இதுக்கு ஆன்சரா வரும். பாருங்க, let C be the event of getting less than 13. அப்போ n of c equal to 36. இங்க ஃபுல்லா ரைட் பண்ண அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும். n of c equal to 13. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் c தேவை இல்லையா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் c equal to n of c divided by n of s. அப்போ 36 divided by 36 ரெண்டும் கேன்சல் பண்ணா அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் c equal to 1. This is the answer for the question. Exercise 9.1ல first sum பார்க்க போறோம். A manufacturer tested 7,000 LED light at random and found that 25 of them were defective. If a LED light is selected at random, what is the probability that the selected LED light is a defective one? அதாவது 7,000 LED லைட் இருக்கு, அதுல 25 வந்து டிஃபெக்டிவா இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு டிஃபெக்டிவ் லைட் ஒன்று எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் n of s வந்து 7,000 நீட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ n of s equal to 7,000. நெக்ஸ்ட் let a be the event of selecting defective one. டிஃபெக்டிவ் ஒன்னா இருக்கிறதுக்கு என்னன்னா n of a equal to 25. அவங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் a தானே கேட்குறாங்க. n of a வந்து 25. ப்ராபபிலிட்டி ஆஃப் a equal to n of a divided by n of s. டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு கேட்கறதுனால 25 divided by 7,000. இதை கேன்சல் 5 டைப்ல கேன்சல் பண்ணலாம். 5 5s are இங்க 1 5s are வரும், 5s are ரிமைன் 2 20, 4 5s are 00 வரும். மறுபடியும் அகைன் கேன்சல் பண்ணும்போது 1 டைம் வரும், இது 2 டைம்ஸ் வரும், 4 இங்க போனா 40, 8 டைம்ஸ், அப்போ 218 வரும். ஓகேவா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a equal to 1 divided by 280.
அதாவது ரேண்டமா நம்ம ஒரு எல்இடி லைட்டை சூஸ் பண்றோம், அது டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து 1/280. This is the answer for the question. Thank you. 8th sum பார்க்க போறோம். In a football match, a goalkeeper of a team can stop the goal 32 times out of 40. 40 கோல் போறதுல 32 டைம்ஸ் வந்து கோல் கீப்பர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. Attempt tried by a team. Find the probability that the opponent team can convert the attempt into a goal. அப்ப அவங்க எத்தனை கோல் போட்டு இருப்பாங்கன்னு கேட்கறாங்க. ஓகேவா? இப்ப 40ல 32 கோலை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்ப 40 - 32 8. அப்ப 8 கோல் வந்து அவங்க போட்டு இருப்பாங்க. ஓகேவா? டோட்டலா 40 இல்லையா? அப்போ n of s வந்து என்னன்னா 40. டோட்டலா 40 கோல்ஸ். அப்ப கோல் போட்டது வந்து எத்தனைன்னு கேக்குறாங்க. கோல் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் 40ல 32 வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க எத்தனை கோல் போட்டிருப்பாங்கன்னா 8 கோல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? லெட் A be the event of getting a goal. n of a equal to 8. 8 கோல் போடுறது அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a equal to n of a divided by n of s. கொஷின்ல வந்து 32 கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே 32 divided by 14 போட்டுட்டா தப்பாயிடும். கொஷினை நல்லா ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து ஆன்சர் பண்ணுங்க. 32 கோல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அப்ப 40 - 32 8 கோல் தான் அவங்க போட்டிருக்காங்க. அவங்க கோல் போட்டிருக்கிறதுக்காக ப்ராபபிலிட்டி தான் கேக்குறாங்க. அப்போ 8 divided by 40 கேன்சல் பண்ணா 1 8s are 8 5s are. அப்போ 1 divided by 5. Probability of a equal to 1 divided by 5. Sum பார்க்க போறோம். What is the probability that the spinner will not land on a multiple of 3? ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பின்னர்ல வந்து மல்டிபிள் ஆஃப் 3ல இல்லாம இருக்க ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. மல்டிபிள் ஆஃப் 3னா இந்த 3யும் 6ம் இல்லாம மற்ற நம்பர்ஸ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேக்குறாங்க. மொத்தம் 8 இருக்கு. 3 6 போயிடுச்சுன்னா ரிமைன் வந்து 6 இருக்கும் இல்லையா? அப்ப 6/8 தான் ஆன்சர். எப்படி போடலான்னு பாருங்க. n of s வந்து 8. ஏன்னா அந்த ஸ்பின்னர்ல டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 8 நம்பர் இருக்கு. அப்ப n of s வந்து 8. Let a be the spinner will not land on a multiple of 3. மல்டிபிள் ஆஃப் 3ல இல்லாம இருக்க சான்சஸ் 1 இருக்கும், 2 இருக்கும், 3 வராது, 4 5 6 வராது. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 3. அப்போ 7 8. அப்போ n of a எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? 6 divided by n of a வந்து 6. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a ஈக்குவல் டு n of a divided by n of s. n of a வந்து 6, n of s வந்து 8. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a ஈக்குவல் டு கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ 3 divided by 4 is the answer. Sum பார்க்க போறோம். Frame 2 problems in calculating probability based on a spinner shown here. அதாவது கொடுத்திருக்க இந்த ஸ்பின்னரை யூஸ் பண்ணி 2 கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரேம் 2 ப்ராப்ளம். கொஷினை வந்து இந்த ஸ்பின்னரை வச்சு 2 கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். 2 கொஷினை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த நம்ம இஷ்டம் தான் இது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? கொஷின் தான் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம், ஆன்சர் கிடையாது. வாட் இஸ் த probability that the spinner will land on multiple of 2. Second one. எதுதான் வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்பின்னர் வில் லேண்ட் ஆன் மல்டிபிள் ஆஃப் 2? மல்டிபிள் ஆஃப் 2ல லேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் என்ன? பிரைம் நம்பரா இருக்க சான்ஸ் என்ன? ஈவன் நம்பரா இருக்க சான்ஸ் என்ன? ஆன் நம்பரா இருக்க சான்ஸ் என்ன? எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ 2 ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த
probability that the spinner will land on prime number. prime numberல land ஆக என்ன chances, அது மாதிரி எது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். Thank you for watching.